அண்மை செய்தியை பார்க்கிறோம். அம்பாசமுத்திரத்தில் விசாரணைக்கு சென்றவர்களின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் இருப்பது என்ன என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கும் நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரம் என்ன? கண்டிப்பாக வேதவள்ளி, இந்த அமுதா ஐஏஎஸ் தலைமையிலான இந்த பல்பீர் சிங் வழக்கு தொடர்பாக அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையானது தற்போது வெளியாகியுள்ளது. இதில் கடந்த 23-26ஆம் தேதிக்கு மேல் பல்பீர் சிங் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொடுமை அரங்கேறப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் 17 நாட்கள் அமுதா ஐஏஎஸ் விசாரணையானது நடத்தப்பட்டு அந்த அறிக்கையானது ரகசியமாகவே வைக்கப்பட்டிருந்தது. உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அமுதா ஐஏஎஸ் விசாரணை அறிக்கையானது இடைக்கால அறிக்கை மட்டுமே தற்போது வெளியாகியுள்ளது. இதில் 19/4/2023ஆம் ஆண்டு நடைபெற்ற இடைக்கால அறிக்கை வழங்கியுள்ளனர். இன்னும் முழுமையான அறிக்கைகள் வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் தமிழக அரசு தரமான தலைமையிலான சிபிசிஐடியை காவல்துறையினர் கீழ்த்தரமான தரக்குறைவாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் கீழ் உள்ள உளவுத்துறை செயலக தலைமையிலான காவல்துறையினர் இவ்வளவு கீழ்த்தரமாக உள்ளதாகவும் பல்பீர் சிங் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் இதன் பயன்படுத்தி மீண்டும் அவரது பதவி பெற்றுள்ளார். உயர் காவல்துறையினர் அதிகாரிகளுக்கு ஆதரவாக உள்துறை செயலகம் அலுவலகம் செயல்பட்டு வருகிறது என்றும் மேலும் இது குறித்து நமது மதுரை கண்காணிப்பாளர் இந்திரஜீவன் தெரிவித்துள்ளதிடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சிறுவனின் தாயாரிடம் அறிக்கை வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையை தற்போது பெற்று இது குறித்து செய்தியாளர் தெரிவிக்கப்பட்டார். அதில் அந்த அறிக்கையில் கூறியதாக அமுதா ஐஏஎஸ் அறிக்கையின் என்பது இடைக்கால அறிக்கையை மட்டுமே தற்போது வெளியாகியிருப்பதாகவும் சிசிடிவி காட்சிகள் இருந்தும் அதனை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் நேர்மையான அறிக்கையை வெளிக்கொண்டு வந்து அமுதா ஐஏஎஸின் அறிக்கை அதிகாரிகள் பாராட்டுவதாகவும் அவர் இந்திரஜீவன் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற அமுதம் காரணமாக இடைக்கால அறிக்கையை மட்டுமே தற்போது வெளியாகியுள்ளதாகவும் பல்பீர் சிங்கை பாதுகாக்க முயற்சிப்பதாகவும் அதில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சாத்தன்குளம் சம்பவத்துக்கு இணையான இந்த சம்பவம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் செயலகத்தில் அமுதா ஐஏஎஸ் அறிக்கைக்கு படித்தார்களா என்பது தெரியவில்லை என்றும் இந்த அரசு சமூக நீதி என்ற வெளிப்பாடுத்தன்மை வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது இந்த முதல் அறிக்கையானது தற்காலிக அறிக்கையாகவே வந்திருக்கிறது. முழுமையான அறிக்கை பின்பு இது மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்காடி பெற உள்ளதாகவும் மக்கள் கண்காணிப்பாளர் இயக்குனர் இந்திரஜீவன் தெரிவித்திருக்கிறார். விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டுமேயானால் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இந்த இடைக்கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறார் என்பதாக புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.